Milky Mist ice creams. மல்லி 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 மல்லி. கல்யாண பொண்ணு வேலை பார்க்கலாமா? என்ன நீங்க? ஐயையோ. மல்லி, நீ என்ன பண்றனா அந்த பூஜை அறையில காமாட்சி விளக்கு இருக்கு பாரு, அது உண்மையில இருக்கு. அத நல்லா புளி வச்சு தேய்ச்சு கொண்டு வா போ. ஏய், என்ன விட்டா என்ன எரிச்சிருவ போல இருக்கு. என்ன மல்லி? நீங்க ரெண்டு பேரும் என்ன செஞ்சுட்டு இருக்கீங்க? தெரிஞ்சுதான் செய்றீங்களா? ஏன் மல்லி இப்படி கேக்குற? வித்யாமா, தப்பா நினைச்சுக்காதீங்க. இதெல்லாம் நல்லா இல்ல. ரெண்டு பேரும் ஓவரா போயிட்டு இருக்கீங்க. மல்லி, இதெல்லாம் நாங்க உனக்காக தான் பண்ணிட்டு இருக்கோம். எங்களுக்கு என்ன ஆசையா? நாங்க எதுக்கு ஓவரா பண்ணணும் சொல்லு? நீங்க செய்யறத பார்த்தா அப்படிதான் தெரியுது. வேண்டாம் வித்யாமா, தயவு செஞ்சு இந்த சுமங்கலி பூஜை எல்லாம் முதல்ல நிறுத்துங்க. ஏய், சும்மா ஒரு டிராமான்னு சொல்லிட்டு இதெல்லாம் செய்யணுமா என்ன? நிறுத்து. அக்ரிமெண்ட்ட பத்தி உளறி இது எல்லாத்தையும் செய்ய வச்சது நீதானே? இப்ப எங்களை குறை சொல்லிட்டு இருக்க? தெரியாம மனசு கேட்காம குமுதா கிட்ட சொல்லிட்டேன். அதுக்காக சுமங்கலி பூஜைக்கு நீங்க ரெண்டு பேரும் இப்படி ஓவரா பண்றதெல்லாம் நியாயமாவா இருக்கு? உனக்கு நியாயமா இருக்க சொல்றியா? இல்ல நீங்க ரெண்டு பேரும் கல்யாணம் ஆனவங்கன்னு பொய் சொல்லிருக்கீங்களே, அதுக்கு நியாயமா இருக்க சொல்றியா? அப்படி போடு அருவால. அவன் பொருள் எடுத்து அவனையே போடுறதுன்னு சொல்லுவாங்கல்ல, அப்படி ஒரு போடு போட்டாங்களே. சும்மா சொல்லக்கூடாது. வக்கீல்னா வக்கீல் தான். நம்மள மாதிரி உளராம பேசுறாங்களே. அதான் சமாளிச்சாச்சுல்ல. யாரு? நீயா சமாளிச்ச? யாரு சமாளிச்சா என்ன வித்யாமா? விஜய் அவங்கள நம்ப வச்சிட்டாருல்ல. அவங்க இப்போதைக்கு அமைதியா போயிட்டா அத நம்பிட்டாங்கன்னு அர்த்தம் இல்ல. நம்பிதான் இந்த கல்யாண ஏற்பாடு பண்றாங்கன்னு நீ நினைக்கிறியா? அப்படி நினைச்சா இந்த உலகத்துல இருக்கிற அதிபயங்கர முட்டாள் நீதான். இங்க பாரு மல்லி, குமுதா வந்துட்டு போனதுக்கு அப்புறம் முன்னாடியை விட இப்பதான் அவங்களுக்கு சந்தேகம் ஸ்ட்ராங் ஆயிடுச்சு. கரெக்டா சொன்னீங்க வித்யாமா. தாலி கட்டிக்கணும்னு பேச்சு எடுத்தாலே இவன் இந்த செவுத்துல பள்ளி மாதிரி போய் ஒட்டிக்கிறான். அதெல்லாம் என்ன அவங்க கவனிக்காமலா இருப்பாங்க? அத சொல்லுங்க. இங்க பாரு, நீ இப்படியெல்லாம் பண்றதுனாலதான் நாங்க இப்படி விழுந்து விழுந்து எல்லா ஏற்பாட்டையும் செய்ய வேண்டியிருக்கு. அவங்கள நம்ப வைக்கணும்ல. இப்படி பண்ணா அவங்க குழம்பிடுவாங்கல்ல. அவங்களுக்கு நம்ம மேல சந்தேகம் வரக்கூடாது பாரு. அதுக்காக தான் மல்லி நாங்க இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். This is the point. இங்க பாரு மல்லி, நீ இங்க இருக்கிற வரைக்குமாச்சும் நம்ம டிராமாவை கொஞ்சம் கொஞ்சமாச்சும் இழுத்து கொண்டு போய் தான் ஆகணும். எங்களுக்கு தெரிஞ்ச வழி இதுதான். நாங்க அதை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். உனக்காக தானே நாங்க இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். நீ அதை புரிஞ்சுக்கிட்டா எங்க மேல கோவப்பட மாட்ட. மல்லி 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 மல்லி, இங்க வா. என்ன? ஏய், இதுக்கு மேல உனக்கு கோவம் வந்துச்சுன்னு வையேன், பேசாம ஒரு கண்ணாடி முன்னாடி நின்னுகிட்டு அதுல ஒரு உருவம் தெரியல, அத நீ திட்டிக்கிட்டே இரு. என்ன நீங்க? ஐயோ, கோவத்தை பாத்தீங்களா? வாங்க வித்யாமா, நம்ம போய் வேலையை பார்ப்போம். மல்லிக்கு என் மேல கோவம் இருக்கு. ஆனா நான் எதுக்காக இதெல்லாம் செய்யறேன்னு அவ ஒரு நாள் நினைச்சு பார்த்தானா நிச்சயமா அவளுக்கு என் மேல இருக்கிற கோவம் போயிடும். எல்லாமே இப்ப வரைக்கும் நாம நினைச்ச மாதிரி தான் நடந்துகிட்டு இருக்கு. இனி இதுல எந்த பங்கமும் வந்துடக்கூடாது. அது ஒண்ணுதான் எனக்கு பயமா இருக்கு. மல்லி நிச்சயமா விஜய்க்கு ஏத்த ஜோடியா தான் இருப்பா. அது இப்ப அவளுக்கு தெரியல. ஆனா கடவுள் மெல்ல மெல்ல அவளுக்கு காட்டிடுவாருன்னு தான் நான் நம்புறேன். கண்டிப்பா வாங்க போலாம். வாங்க. ஏன் சித்து, உங்ககிட்ட தாலி எல்லாம் காட்டினாங்க, என்கிட்ட காட்டவே இல்ல. ஏன் இப்ப அத பார்த்து என்ன பண்ண போற? பொண்ணு பார்த்து வச்சிருக்கியா கொண்டு போய் தாலி கட்டுறதுக்கு? இப்படி எல்லாம் கேட்டா நான் எப்படி பதில் சொல்றது? உங்ககிட்ட தான் காட்டினாங்க, நீ என்ன பண்ண? படக்குன்னு மூஞ்ச திருப்பிக்கிட்ட. வேற என்னையா பண்ண சொல்ற? அந்த மல்லி கழுத்துல ஏற போற தாலிய ஆசையா தொட்டு தடவி பார்க்க சொல்றியா? போயா. ஏய், வாய கழுவு. நான் ஏதாவது சொல்லிட போறேன். தாலி யார் கழுத்துல ஏற போகுது? மல்லி கழுத்துல ஏறதுக்கு தான் ஊர்ல இருந்து இங்க வந்து படுத்து கிடக்குறேனா? ஒரு உண்மைய சொல்லவா சித்தி? என்னமோ தெரியல, அத பாக்கும்போது எனக்கு எரிச்சலா வந்துட்டு இருக்கு. அதெல்லாம் வேலைக்காகாது சித்ரா. உன் எரிச்சலை எல்லாம் பரணையில தூக்கி போட்டுட்டு கல்யாண வேலையெல்லாம் சிரிச்சுக்கிட்டு சந்தோஷமா பண்ணு. அவங்க ஒரு பக்கம் நடிச்சா நாம இன்னொரு பக்கம் பின்னி பெடல் எடுப்போம்ல. நம்ம ரஞ்சிதாவுக்காக தான் இந்த எல்லா ஏற்பாடும் பண்றோட நினைச்சுக்கிட்டு பண்ணு. ஏன்னா அதுதானே நடக்க போகுது. அப்பதான் நீ சொன்னியே உன் எரிச்சல் எரிஞ்சு போகும். அதெல்லாம் சொல்லிக்கிட்டே தான் இருக்கீங்களே, எங்க நடக்குது?
ஐயோ மைண்ட் வாய்ஸ் ரியாக்ஷனை வெளியே விட்டுட்டோம் போல இருக்கே. உன் புருஷனை விடு சித்ரா. ஏதாவது அசட்டுத்தனமா பேசுறதே பொழப்பா போச்சு. இன்னொரு விஷயம் கவனிச்சியா? தாலிய பார்த்ததும் விஜய் முகத்தையும் மல்லி முகத்தையும் பார்க்கணுமே, ஒரு ஒரு ஈ ஆடலையே. கவனிச்சியா நீ? அது என்னவோ சரிதான் சித்தி. ஆனா அந்த வித்யாவும் அன்னபூரணியும் சிரிச்சுக்கிட்டே இருந்தாங்கல்ல, அது மட்டும்தான் எனக்கு எரிச்சலா இருந்தது. வயிறு எரிஞ்சது சித்தி. இப்ப சொன்னியே, அது ஒண்ணுதான் எனக்கு இடிக்குது. அவங்க 2 பேரும் இன்னமும் சேர்ந்து ஒரு கணக்கு போடுறாங்க. போடட்டும் போடட்டும், நம்மள மீறி என்ன நடக்குதுன்னு பாத்துருவோம். என்ன என்னடி என்ன நடந்துச்சு? என்ன நடக்கல? அதான் எல்லாமே நடக்குதே. கேக்குறீங்க பார் கேள்விய. என்னடி மல்லி ஏதாச்சும் சொன்னாளா? அவ ஒண்ணும் சொல்லல பாட்டி. நான் நீங்கெல்லாம் சேர்ந்து செய்யறதா சொல்லிட்டு இருக்கேன். ஐய, என்னடிமா இவையே இப்படி பேசுறா? என்னமோ இவளுக்கு தெரியாம நாம எல்லாத்தையும் ஏற்பாடு பண்ண மாதிரி பேசிக்கிட்டு இருக்கா. இந்த ஏற்பாடு உன்னோட ஐடியா தானே? இப்ப வந்து இப்படி பேசிக்கிட்டு இருக்க. இத பாரு ரஞ்சி, இப்பதான் உன் அம்மா கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தேன், நாங்க ஏன் இத சந்தோஷமா ஏற்பாடு பண்றோம்னு. ஏன்னா என்ன நடக்க போறது? ரஞ்சியோட கல்யாணம் இல்லையாத்த? பாத்தியா பாத்தியா பாத்தியா, உன் அப்பாரு அவருக்கே தெரிஞ்சிருக்கு. நீ ஏன் மூஞ்சி உம்முன்னு வச்சுக்கிட்டு பேசிட்டு இருக்க? கரெக்ட் தான் பாட்டி, புரியுது. ஆனாலும் இங்க நடக்கிறதெல்லாம் சகிச்சுக்க முடியல. நம்ம எதுக்கு இந்த கல்யாணத்தை ஏற்பாடு பண்றோம்? அவங்க புருஷன் பொண்டாட்டின்னு வெண்பாவுக்காக போடுற டிராமாவை உடைக்கிறதுக்காக தானே. அதுக்கு எதுக்கு இந்த சுமங்கலி பூஜை? நீங்க எல்லாரும் அந்த ஆளு சொல்றதுக்கு தலைய ஆட்டிட்டு இருக்கீங்க. அவங்களோட அந்த டிராமாவை உடைக்கிறதுக்காகத்தான் நாம இந்த கல்யாண டிராமாவையே போடுறோம். அப்போ இந்த மாதிரி சில விஷயங்கள் சகிச்சுதான் ஆகணும். அந்த ஆளு சுமங்கலி பூஜை பண்ணுங்கன்னு சொன்னான், நாம அதை வேண்டான்னு சொன்னா சந்தேகம் வந்துடாதோ? பாட்டி, அது ஏன் கழுத்துல கட்ட வேண்டிய தாலி? அது அவளை உட்கார வச்சு தாலிய தூக்கி வச்சு அவளுக்கு அந்த சுமங்கலி பூஜை பண்றது நல்லாவா இருக்கும்? இது எல்லாமே நாடகம் தான் மனச சமாதானப்படுத்திக்கிட்டாலும் என்னால அதை தாங்கிக்க முடியாது பாட்டி. இத பாரு ரஞ்சி, எதுக்கு இப்ப நீ டென்ஷன் ஆகுற? ஏன் நாமளும் அவங்களோட சேர்ந்து நல்லா பூஜை பண்ணுவோம். அவளையும் மாமாவையும் உட்கார வச்சுதானே பூஜை பண்ணுவாங்க. அதெல்லாம் என்ன வேடிக்கை பார்த்துட்டு இருக்க சொல்றீங்களா? என்னால அது முடியாது. எனக்கும் மனசுன்னு ஒண்ணு இருக்கு பாட்டி, அதுல மாமா மட்டும் தான் இருக்காரு. மில்கி மிஸ்ட் பனீர் டிக்கா, மில்கி மிஸ்ட் பனீர் சில்லி, மில்கி மிஸ்ட் பனீர் 65. இதான் இது மட்டும் தான். பனீர்னா மில்கி மிஸ்ட், only மில்கி மிஸ்ட். சாய்ஸே இல்ல, சான்ஸே இல்ல. பனீர்னா மில்கி மிஸ்ட், இதுதான். இது மட்டும் தான். பனீர்னா only மில்கி மிஸ்ட். Chickamauga, 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 chickamauga,